பெரும்பாலானவங்க காலை உணவையே ஒரு டீல முடிச்சிடுறாங்க. காலையில என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டா, டீ குடிச்சேன் அப்படின்றது. மதியானம் என்ன சாப்பிட்டா, அதுக்கும் டீ தான். நைட்டு டீ. இப்படி ரீல்ஸ்ல வர மாதிரி சாப்பாட்டுக்கு பதிலா டீ குடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டாவே மாறிருச்சு. இன்னும் நெறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, காலையில நான் சாப்பிடல. ஆனா கூட எனக்கு எனர்ஜி இருக்கு. என்னால எல்லா வேலையுமே செய்ய முடியுது. அதனால எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த காலை உணவ நம்ம தவிர்க்கிறதுனால, பக்கவாதத்திலிருந்து இதய நோய் வரைக்கும் குணப்படுத்தவே முடியாத நோய்களால நம்ம பாதிக்கப்பட போறோம் அப்படிங்கிறது நெறைய பேருக்கு தெரியறதில்ல. ஜப்பான்ல இருக்கக்கூடிய சுகாதார நிறுவனம் நடத்தின ஒரு ஆய்வுல 1995ல இருந்து 2010 வரைக்கும் 15 வருடங்கள் 82,000 பேர், அதாவது இதற்கு முன்னாடி அவங்களுக்கு எந்த நோயுமே இல்லாதவர்களை எடுத்து ஒரு ஆய்வு நடத்துறாங்க. அதுவும் அவங்க எல்லாம் காலை உணவ வாரத்துக்கு 1 தடவ, 2 தடவ மட்டுமே சாப்பிடக்கூடியவர்களா இருக்காங்க. அப்படி 15 வருடம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு நடத்தின இந்த ஆய்வுல கிட்டத்தட்ட 4,000 பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த பக்கவாத நோய் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 14% பேருக்கு இதய நோயும் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 2 நோய்களுமே குணப்படுத்த முடியாத நோய்களா இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இது குறித்து ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, காலை உணவு தான் நம்ம அந்த நாள் முழுக்க செய்யக்கூடிய வேலைகளுக்கு நமக்கு ஆற்றலை தருது. இந்த காலை உணவை தவிர்க்கிறதுனால இரத்த அழுத்தம், இரத்த சர்க்கரை, கொலஸ்ட்ரால் போன்ற பாதிப்புகள்லாம் நம்ம உடம்புக்கு ஏற்படுது. இதுவே நீண்ட காலத்துக்கு தொடரும் போது நம்ம உடம்புல பக்கவாதத்துல இருந்து இதய நோய் வரைக்கும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு காலை உணவை தவிர்க்காம இருக்க முயற்சி பண்ணுவோம்.